ஹாய் மக்களே, எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு? ஒரு சிம்பிளான சாப்பாடு தான். எல்லோரும் காலைல அப்படியே எல்லோரும் மூளைக்கு மூலம் ஓடணும். வீட்டை பூட்டிட்டு எல்லாம் திரும்ப நைட்டு ஆனால் பொழுது பண்ணால் அந்த காக்கா குருவிகள்லாம் இறைத்தேட காலையில் ஓடும். அது சாயந்தரமான எல்லாம் திரும்ப வீட்டுக்கு அது கூட்டுக்கு திரும்பும். அந்த மாதிரி வந்து காலைல எல்லா பிள்ளைங்களும் படிக்க போனாங்க, நாங்களாம் வேலைக்கு போனோம். திரும்ப எல்லாம் இறை தேடி முடிச்சுட்டு எல்லோரும் வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வீட்டுக்கு வரல மாமா தூங்குறியா? எங்கள் மாமாவுக்கு தான் வேஸ்ட் கிடையாது. வந்தார், முறுக்கு தின்னார், தண்ணியை குடித்தாரு. இந்த சைக்கெல்லாம் காட்டாது என்கிட்ட, எனக்கு தெரியும். தண்ணியை குடிச்சாரு, உட்காந்துட்டாரு செல்லை வச்சுக்கின்னு. அதுவும் தூக்கத்தில். நான் 7 மணிக்கு வந்து இது வரைக்கும் மணி 10:30 ஆகுது. 10:30 மாதிரி 10 ஆகுது. இது வரைக்கும் நான் வேலை தான் செஞ்சுருக்கிறேன். இன்னமும் எனக்கு ஓய்ச்சல் கிடைக்கிற. காலைல ஏந்து வேலைக்கு போன பொம்பளை இன்னும் உட்காரல. சரிங்க மக்களே, என்ன சாப்பிட்னா இட்லி தான். இட்லி ஊற்றிருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பையன் வந்து தோசை கேட்டான்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து தோசை ஊற்றிருக்கிறேன். சூடாக ஊற்றினேன் தோசை. சூடாக ஆறி போச்சு. பிள்ளைக்கு இல்லை திட்டமாக தான் இருந்தால் எடுத்து வை. அதுக்கப்புறம் என்ன தொட்டுக்கன்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு தான். சின்ன பையன் சாப்பிட்டான். நாங்கள் 3 பேர் சாப்பிட்ணும். இந்த மீனெல்லாம் எடுத்துட்டோம்னா குழம்பு நமக்கு கிடச்சிடும். மீனெல்லாம் எடுத்துடலாம். குழம்பு பார்த்தோன்னா குழம்பு நிறைய தான் இருக்குது. தோசை ஸ்டெடி. முள்ளுக்குள்ளே இருக்கும்போது பார்த்தோம். சரி ஏன் எல்லாத்துக்கும் காய வைக்கிற மாதிரி வச்சுக்கணும். மீன் வேணாம் மதி. ஏன் குழம்பு போட்ட மீன் சாப்பிட்டு பாரு, சூப்பராக இருக்கும். அது 10 மீன் தோலெல்லாம் உச்சி வச்சுட்டு உள்ளே இருந்துச்சுங்க. ஏன் தோல் நல்லா தான் இருந்தது. தோலோட சாப்பிட்டா தான் உப்பு அந்த மிளகாத்தூள் எல்லாமே இருக்கும். தோலை எல்லாத்தையும் உச்சி வச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் மாமாவுக்கு சாப்பாடு வச்சிடலாம். சின்ன பையன் சாப்பிட்டு வச்சுட்டு போய்க்கலாம். அது அவருக்கு மாமாவுக்கு இந்த தலையெல்லாம் எடுத்து போட்டுடலாம். ஏன்னா அவருக்கு தலைனா ரொம்ப பிடிக்கும். இப்படியே சொல்லி தலையெல்லாம் என்கிட்டே தள்ளுறேன்னு அவர் நினைப்பார். அப்படின்னா இப்படியே சொல்லி தலையெல்லாம் என்கிட்ட தள்ளுறேன். ஏன்னா அவருக்கு எதுவுமே வீணாக்க மனசு வராது. எங்கள் மாமாவுக்கு எதுவுமே வீணாகவே ஆக்க மாட்டார். நான் கூட எதனா பொருளை கூட தக்காளி அழிச்சு எடுத்து போட்டுருவேன். அந்த அழுகி போன தக்காளியை கூட ஏன் போட்டேன்னு கேட்குறாள். மாமா உன்னை தான் மாமா வீட்டில் பிடிச்சிருக்கிறேன் நான். நீ மனசு எது பார்த்து உட்காந்துக்கிறேன் மாமா. இந்த இட்லி வந்து சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குங்க. நம்ம வீட்டில் அரைச்சி போட்ட இட்லி. ரேஷன் அரிசி கொஞ்சம், குண்டு அரிசி கொஞ்சம். இட்லி வந்து அப்படியே மெதுன்னு பஞ்சு மாதிரி இருக்குது இட்லி. சாஃப்டாக அப்படியே குடும்பம் கூட பாருங்கள். அப்படியே மல்லிகைப்பூ மாதிரி வருது பாருங்கள். இந்தாம்மா எதுக்கு அப்பப்போ விட்டு வச்சுக்கிட்டு இந்தா சாப்பிடு. குழம்பு தான் வரமாட்டுது. இது மக்களே, இன்றைக்கி நம்ம வீட்டில் சாப்பாடு.